வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். செங்கோட்டையின் தலைமையில் திடீரென ஆலோசனை கூட்டமா, அதிர்ச்சியில் இபிஎஸ். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் சமீப காலமாகவே பிளவு என்பது ஏற்பட்டு நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் 42 ஆண்டுகளாக மிகவும் மூத்த நிர்வாகியாக தொடர்ந்து அதிமுகவில் செயல்பட்டு கொண்டிருக்கும் செங்கோட்டையன் அவர்களே கூறும் வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு தகவலாக இருந்தது. என்னன்னா, அதிமுகவில் எல்லாம் ஒன்று சேரணும், தலைமையை மாற்றணும் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் அவர்கள் மூலமாக ஒழிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் என்பது அரசியல் வட்டாரங்களும் அதிமுக வட்டாரங்களும் பேசப்பட்டு கொண்டிருந்ததை நான் பார்த்திருந்தோம். அதாவது என்னவென்றால், தற்சமயம் வரைக்கும் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி முதல்ல பதவி யார்கிட்ட இருந்தது? செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் இருந்தது. அவர்கள் இறந்து விட்டார்கள். இறந்த பிறகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய பதவி அவர்களுடைய தோழியாக இருக்கக்கூடிய வி.கே. சசிகலா அவர்களை நாடி வந்தது. அதன் பிறகு அவங்களும் கொஞ்ச நாள் அந்த பதவியில் இயங்கினார்கள். அதன் பிறகு சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக சிறை சென்பதன் மூலம் இருந்ததால் அந்த ஒரு பதவியை தமக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒருவரிடம் கொடுத்து சென்றால் மீண்டும் நம்ம அந்த பதவியை பெற்றுவிடலாம் என்ற ஒரு ஒற்றை நம்பிக்கையில் நோக்கத்தில் கொடுத்து கூவத்தூரில் நடந்த எம்எல்ஏ மீட்டிங்கள் மூலமாக அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் அந்த பதவி வந்தது என்று கூறப்படுகிறது. அந்த ஒரு சூழலில் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியை பெற்றுக்கொண்டு தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். மறுநாளே சசிகலாவையும் டிடிவி தினகரன் அவர்களையும். எடப்பாடி நியாயமானவராக இருந்தால் அவர் அப்பொழுதே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் செயல்பட்டு அந்த பதவி மீண்டும் சசிகலா அவர்கள் கையிலே கொடுத்திருக்கலாம். ஆனால் அவருடைய நோக்கமே வேறு. அவர் அதிமுகவின் தலைமையை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் செயல்பட்டு வந்தார் என்றும் கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மேலும் அப்பொழுது யாராவது எதிர்த்து கேட்டால் நம்முடைய பதவியும் போய்விடுமோ, நம்மளையும் நீக்கி விடுவார்களோ என்ற அச்சமும் பயமும் இருந்ததன் காரணமாக முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய புள்ளிகளும் அமைதியாகவே எடப்பாடியுடன் இணைந்து செயல்படவும் முடிவெடுத்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அதிமுக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இபிஎஸ் தலைமை அமைத்து 8 தேர்தல்களோ 8 தடவையும் தோல்வியை தொடர்ந்து சந்தித்து வந்ததாகவும் தகவல்கள் என்பது ஒருபுறம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் இந்த ஒரு தேர்தல் 9வதாக மாறும். அந்த ஒரு மக்களவை தேர்தல் 2024 மக்களவை தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளை அதிமுக வெற்றி அடையுமா? எவ்வளோ சதவீத வாக்கு அவர்களுடைய வங்கியை தக்க வைக்க போகிறது என்ற குழப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாகவே இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இதே சமயத்தில் நம்மளுடைய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் கூறுகையில் என்னன்னா, அதிமுக இதே நிலைமைக்கு போனால் கண்டிப்பாக மிகப்பெரிய வீழ்ச்சியும் தோல்வியும் வாக்கு வங்கியும் குறைந்துவிடும், ஆதரவும் இல்லாமல் போகிவிடும். ஆகையால் அதிமுகவை நாம் மீட்டெடுக்க வேண்டும், அதிமுகவை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் நாம் கையெடுக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதனால் கூடிய விரைவில் அதிமுகவை ஒன்று திரட்டும் முயற்சியில் அனைவரும் ஈடுபட்டு தலைமையும் அதை பொறுப்பேற்க வேண்டும் என்பது கூறிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது. இன்னும் 2 நாட்களில் தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலைமையில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் இணைந்திருங்கள். அரசியல் சார்ந்த காணொலிகள் வந்து கொண்டே இருக்கும்.